ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரியார்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் என்ன வரைய கற்றுக்கிட போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஆமாங்க, சிவராத்திரி ஸ்பெஷல். நம்ம ஒரு சிவன் சாமியை எப்படி நம்ம மைண்டில் இருக்க கற்பனையை வரையலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேப்பராக ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கிறேன். என்னுடைய கற்பனை திறனில் சிவனுடைய பாதி, அதாவது ஒரு 60% ஃபேஸ் முகம் வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் மேலே கூட ஒரு அது மேலே வந்து ஒரு சூலாயுதம் வரையலாங்கிறத நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிவனுடைய முகத்தை வரைஞ்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு அழிச்சு கொஞ்சம் எரேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன் ஒரு அவுட்லைனு. அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு மேலே நான் நல்ல ஹச்பி பென்சில் வச்சு கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிட்ருக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு மேக்கிங் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 2.5 hours ஆச்சு. இந்த அவுட்லைன் மட்டும் போடுறதுக்கு மட்டும் எனக்கு ஒரு 45 minutes ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour கொஞ்சம் மெதுவாக மைண்டில் உள்ள கற்பனையை வரைய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்காக ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக திரும்ப அதுக்கு மேலேயே அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்ருக்கிறேன். பார்த்தாலே அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிருப்பேன், அதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதில் எங்கெங்கே இது பண்ணியிருக்கணும் அது கை எடுக்காமல் வரைஞ்சி காமிச்சிட்ருக்கிறேன். ஸோ இப்போ கண் பகுதி வரைஞ்சாச்சு. நம்ம ட்ராயிங் வரையிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பெண்டிங், அதாவது நல்ல கை வரைகிற திறன் இருந்தாலே போதுங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் கையில் வரைகிற திறன் இருந்தாலே போதும், நல்லா அழகாக வரையலாம். பாருங்கள், மூக்கு பகுதி எல்லா பகுதியுமே வளைவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லெஃப்ட் ரைட்டு, அதாவது லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே யூனிஃபார்மாக வரையணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சிலைகள் வடிவமைக்கிறதுல பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ரொம்ப யூனிஃபார்மாக வரையணும். இப்போ ஆக்டர்ஸ்லாம் வரையில நம்ம ஃபோட்டோ பிக்சர் அது பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் வரையலாம். கொஞ்சம் லெஃப்ட் சைடு திரும்பின மாதிரி ரைட் சைடு திரும்பின மாதிரி இது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறதுனால உங்களுக்கு ரொம்ப பாருங்கள். இப்போ கூட பாருங்கள், அந்த சைடு வாய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுறாரு. ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணணும். இன்னும் மேட்ச் ஆகலை. ஸோ மேட்ச் பண்ணுறார எரேஸ் பண்ணி வரைஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இப்போது வரைஞ்சாச்சு. இப்போ பாட்டம் பகுதி, வாயினுடைய உதட்டு பகுதியை கீழ்ப்பகுதியை அவுட்லைன் வரைஞ்சாச்சு. ஏன்னா இது ரொம்ப நேச்சுரலாக 2 பக்கம் யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் தலையில் அது நெத்தியில் உள்ள திருநீர் பட்டை, இதை 3 பட்டை போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுற பார்த்திங்கன்னா ஒரு இந்த களத்தில் ஒரு நாகம் இருக்கும், அதாவது பாம்பு. ஸோ அதை கரெக்டாக யூனிஃபார்மாக வரையணும். பாருங்கள், அந்த களத்து பகுதியில் வளைவை நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், திரும்பவும் அதை கரெக்டாக ஒரே கை எடுக்காமல் வரையணுங்கிறதுக்காக பாருங்கள் அழிச்சு கொஞ்சம் வரைய வேண்டியிருக்கு. நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ இந்த படம் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது நான் மற்ற சேனல்மாக இல்லாமல் எல்லாத்தையும் தத்ரூபமாக அது எப்படி வரைஞ்சோ என்ன பென்சில் யூஸ் பண்ணுங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்குறோம். ஃப்ரீ, அதாவது நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே பார்த்து உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாஸ் பே பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஃப்ரீயாகவே பார்த்து லேர்ன் பண்ணலாம். இதன் மூலமாக நிறைய வரைஞ்சி நீங்கள் ரொம்ப ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கலாம். அப்புறம் நிறைய ட்ராயிங் வரைஞ்சி சேல் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய நுணுக்கங்கள் எல்லாம் இந்த சேனல் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ஒரு ஆதரவை கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 59 rupees தாங்க ஃபார் மந்த்து. ஒரு மந்த்து 59 ரூபா தான். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ராயிங் மெத்தடுக்கெல்லாம் நான் ரொம்ப பர்சனலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். யூடியூப்பை பற்றி பர்சனலாக ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே, இப்போ பாருங்கள் அதனுடைய சூலாயுதம் வரைய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ சூலாயுதம் பார்த்திங்கன்னா மேலே அவருடைய நெத்திக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஆஃப் ஃபேஸ் அவருடையதும் மீதி சூலாயுதம் வரையலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வரைஞ்சிட்ருக்குறோம். இதையும் பாருங்கள், ரொம்ப நுணுக்கமாக பொறுமையாக வரையணும். பாருங்கள், ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக வரைய நீங்கள் உங்களுடைய கற்பனை திறன், அதாவது உங்கள் மைண்டில் என்னென்ன இருக்கோ அதை பார்த்து வரைங்க. நானும் அப்படி தான் வரைஞ்சிட்ருக்கிறேன். எனக்கான ஒரு பிக்சர் கிடச்சிது. ஸோ அதுலேருந்து நான் ஒரு இம்ப்ளிமெண்ட்டாக வேறு டிஃப்ரெண்டில் வரைஞ்சிருக்கிறேன். அதில் இதே மாதிரி டீட்டெயிலாக இல்லை, நான் அது கொஞ்சம் என்னுடைய கற்பனை திறனையும் சேர்த்து வரைஞ்சிட்ருக்கிறேன். இது ஃபுல்லாக ஹச்பி பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹச்பி பென்சில் ரொம்ப அழகாக அவுட்லைன் வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், 2 பக்கம் யூனிஃபார்மாக வரையணும்.
அது கை வந்து வளையிறதை பொறுத்து தான் அந்த ட்ராயிங் வந்து அட்ராக்டிவாக வரும். பாருங்கள், அந்த இது பெண்டிங் வந்து நீங்கள் சும்மாவே ஒரு ரஃப் நோட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாதிரி பெண்டிங் ஒரு 10 லைன் இதேமாதிரி வரைஞ்சி பார்த்தீங்கனாலே 11வது இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், இது வந்து என்னென்னா, நான் கேமரா முன்னாடி சேர்க்கலாம், அதாவது நோட்டை திருப்ப முடியாது. கொஞ்சம் பெண்டிங் வரையினா கொஞ்சம் நோட்டை திருப்பி வரைஞ்சோம்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டா வாலில் வரையணும். வாலில் வரைகிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம கை வந்து செவுரு மேலே படாது, ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து என்னென்னா, கை வந்து ஒரு சைடாக தான் ஸ்டாண்டிங்காக இருக்குது, உடம்பு வளையாது, கை மட்டும் தான் வளையும். அதனால் உங்களுக்கு அப்படி வரைய முடிஞ்சுது. ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ட்ராயிங் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ